ராட்சசி காக்கா காக்கா பாதி பேருக்கு ட்ரெய்லர் புரியல நினைக்கிறேன். ஸோ தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சினிமா ரைட் நோ. பாலிடிக்ஸ் நோ சான்ஸ். அது கதை வேணும், ரைட்டிங் வேணும், ஒரு மாஸ் சீன்ஸ் வேணும், ஆக்ஷன் வேணும். பசங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. விஜயகானந்த் ஃப்ரம் தினமலர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். சவுத் இந்தியாவிலேருந்து போகிறவங்க பாலிவுட்டில் வந்து ஒரு படம் 2 படத்துக்குள்ள நடிக்க முடியாது. பட் நீங்கள் இன்றைக்கி ஸ்டேபிளாக ஒரு 3 படம் நடிச்சிட்டு இருக்கீங்க. தமிழில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய படங்கள் பண்ண முடியுமா, இல்லை விமன் சென்ட்ரிக் படங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? ஒன்று. அப்புறம் உங்கள் பசங்க இன்ட்ரெஸ்டட் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியா, அவங்க வாய்ப்பு வருவாங்களா, எப்போ வருவாங்க? பசங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது நான் இப்போ அவங்க படிக்கிறாங்க. பொண்ணு 12th ஸ்டாண்டர்ட் போர்டு படிக்கிறாங்க. பையன் இஸ் இன் கோயிங் டு கோ இன் 9th. ஸோ தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சினிமா ரைட் நவ். ஃபுல் படிப்பில் தான் இருக்காங்க இப்போது. அண்ட் எஸ், தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக ஐ வாண்ட் டு டூ. நான் நிறைய இப்போ விமன் சென்ட்ரிக் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஐ டென்ட் வாண்ட் டு ரிப்பீட் த சேம் திங். நான் அதனால தான் ஐ ஸ்லோட் டவுன் தட் ப்ராசஸ். ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் த பிகர் ஃபில்ம்ஸ் வித் அ ஸ்ட்ராங் கேரக்டர். எனக்கு அந்த காம்பினேஷன் வரமாட்டேங்குது. நான் வெரி ஓப்பன்லி ஐம் சேயிங் இட்ஸ் ஐதர் மீ பிளேயிங் த ப்ரொட்டாகனிஸ்ட். நான் வந்து அந்த படம் லைக் ராட்சசி ஆர் 36 வயதில் எனி ஃபில்ம் ஐவ் டன், ஐ எம் டேக்கிங் த ஃபில்ம் ஃபார்வர்ட் அலோன் ஆன் மை ஷோல்டர்ஸ், ஆர் இட்ஸ் அ பிக் ஹீரோ ஃபில்ம் வித் நத்திங் மச் டு டூ இன் இட். ஐ திங்க் நீங்கள் மற்ற லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ மம்முட்டி சாரோட காதல் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு, நிறைய ஆக்ட்ரஸஸ் ஹூ ஹவ் டன் சம் ஆஃப் தியர் ஃபைனஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ், the films have come by big directors. So if you really ask me, I'm waiting for that change here. And the change varano, we have to have the bigger directors supporting the actresses. Yeah, avanga kuda avanga padam panna mattinga. I think without a director, even a hero somewhere fails, right? Adha kadha veno, writing veno, or mass scenes veno, action veno. So I feel, why on the podium, why aren't you giving it to the actresses? So they are always battling on their own. They are battling with the entire burden on their shoulders. And over vati for a film to come to theatre and the numbers, it's a big pressure. And repeated na social message கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் you will get fed up of the films I am watching. என்ன இது, இவங்க படத்துக்கு போனால் either housewife பண்ணுவாங்க இல்லைன்னா social message கொடுப்பாங்க. So I also want to be part of films which are different, which are bigger in scale, which give me that platform to showcase what I know on a big podium. And I think in the ரெண்டு படங்கள் what I've done in Hindi. எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for being here everyone. பாதி பேருக்கு ட்ரெய்லர் புரியல நினைக்கிறேன். எஸ், பட் ஆல் ஐ கேன் சே இஸ் இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனல் ஆன ஒரு ஸ்டோரி, வெரி போல்ட் ஃபில்ம் அண்ட் ஸ்டோரி விச் ப்ரவுட்லி ஷுட் பி டோல்ட். அண்ட் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் பி பார்ட் ஆஃப் திஸ் ஜேர்னி ஆஃப் ஸ்ரீகாந்த் பொல்லா. எனக்கு வந்து இது பர்சனலாக கேட்டிங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு film in my career. I feel it's not only inspirational, it is also it was also very shocking for us. Srikanth meet பண்ணும்போது it was like I saw myself very differently. The way my perception was of a visually challenged person had completely changed, and I realized how brilliant and smart they are and how deserving they are, and how we all just need to treat them like us. So it's a very eye-opening film in many ways, and as far as my role goes, idu moonavathu padam na teacher role pandren. I think Rachasi Kaka Kaka idu moonavathu padam, so I am just hoping that the streak continues and the luck factor works for us also. Undoubtedly it's going to be a great hit, ma'am. And one more question that I would like to ask you is, this is going to be your second film in Bollywood? Actually third. Actually so third. After coming back after 25 years, second. Okay, film. So what was your experience working with T-Series? And what was your experience like, working in Bollywood with Bollywood actors? Was it like similar to what you work in Tollywood, or was it a little different? I think after you do 40-50 films, it's not about the language or about even the movie as a whole. I think it becomes more working with good people, a good journey,
And I have been meeting அது மலையாளம் சினிமா இருந்தாலும் சரி, தமிழ் சினிமா இருந்தாலும் சரி, and or Hindi. I think I've been meeting the right people, working with the most wonderful people. Tushar Hiranandani and his wife Nidhi, they are the producer and director of the film. And of course, T-Series has backed the whole film. But I think the journey with them, their intention for making this beautiful story, they've made this from their gut, they've made this with a belief. And this is a very, what can I say? This is purely love for cinema. So I think that journey where you meet the right people and do the right content, which spreads positivity, which tells a story which is to be told, I think that's the most beautiful journey in cinema. Absolutely, ma'am. Now I would like to request the media to. ஜோதிகா மேடம் ஃபஸ்ட்டு முதல்ல வாழ்த்து சொல்லிவிட்டோம். குஷி வந்து 25 இயர்ஸ் சில்வர் ஜூப்ளியில் கூட நீங்கள் நல்ல பிஸியாக இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள் மேடம். அப்புறம் டீச்சர் சொன்னீங்க. இந்த டீச்சர் வந்து டிவைனான ஜாப் அப்படிம்பாங்க. நீங்கள் 3 தடவை டீச்சர் சொல்லியிருக்கீங்க. உங்கள் ஸ்கூலில், உங்கள் லேர்னர் ஸ்கூலில் பாம்பேயில் டீச்சர்லாம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? இப்போ உள்ள உங்கள் பசங்கள் உள்ள டீச்சர்லாம் எப்படி இருக்காங்க? அந்த டீச்சரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். டீச்சர்ஸ்னா ஐ திங்க் வாழ்க்கையில் they come in நிறைய அவதாரம்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டீச்சர் இன் லைஃப் இஸ் த மதர். ஐ திங்க் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே ஐ திங்க் மை மதர் ஸ்டில் மை பிக்கெஸ்ட் டீச்சர். அவங்க தான் நிறைய விஷயங்கள் தே டீச்சர்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் லைஃப். ஸ்கூலில் நிறைய பேர் இருந்தாங்க. என்னோட இங்கிலீஷ் டீச்சர் மிஸ்ஸஸ் சுஜாதா தவன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. பிகாஸ் ஷி வாஸ் அ குட் டீச்சர், எனக்கு அந்த சப்ஜெக்ட் ரொம்ப இட் வாஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட். என்னோட ஹிந்தி சார் தூபே. ஸோ நிறைய பேர் இருக்காங்க இன் மை ஜேர்னி. பட் என் பசங்க கேட்டிங்கன்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி தேர் ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ் ஆர் த சப்ஜெக்ட்ஸ் இன் விச் தே ஆர் ஃபாண்ட் ஆஃப் த டீச்சர்ஸ். அவங்களுக்கு நீங்கள் பர்சனலாக கேட்டிங்கன்னா தே டோன்ட் ஹேவ் அ ஃபேவரட் சப்ஜெக்ட் பிகாஸ் தே லைக் தட் சப்ஜெக்ட். இட்ஸ் ஆல்வேஸ் பிகாஸ் ஆஃப் த டீச்சர்ஸ். ஸோ ஐ திங்க் that's the part they play in our life. They make us love life, they make us believe in life, they teach us the right things and the path forward. When this role came to you, did you have any inhibitions or apprehensions that you would be stereotyped as the teacher in the cinema industry? So how did you look at it? No, I actually look at this role very proudly. It's a role I think you're very lucky you get these kind of important and supportive roles. Behind every man or every woman there's always a driving force, and it's nice to play that driving force. Sometimes I feel that really is I don't know, these characters which hold the protagonist together sometimes are very are the brightest characters in my eyes actually, because they are the wind beneath the wings which we don't really get to see. They are the actual unsung heroes also. So I'm very happy to play the teacher. I'm very proud of it. And both the teachers I've played in the past have been opposite. Of course, one was on the romantic side and the other one was for a social cause. And this one definitely is extremely special because when you padam pathina you will see it's the way she has been his backbone and his support in the film. Definitely it comes with a lot of responsibilities and you have to be as real as it gets, and you have to get into the core of the character, play it as real as you can. So I think that's the best part for an actor, to be as real as you can get. ஹலோ ஜோதிகா மேம், ஷாலினி ஹியர் ஃப்ரம் குங்குமம் மேகசின். ஆக்சுவலி வந்து ஒரு பயோபிக் மூவி அப்படின்னாவே வந்து அதர் கேரக்டர்ஸ்க்கு கொஞ்சம் வந்து கேரக்டர்ஸில் வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நீங்கள் எந்த பாயிண்ட்ல வந்து இந்த கதை வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கேரக்டர் வந்து? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதை ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருக்குது. ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் த ஸ்டோரி டு பி டோல்ட். ஐ திங்க் இட்ஸ் அ ஸ்டோரி வி ஷுட் ஆல் பி வெரி ப்ரவுட் ஆஃப். அண்ட் ரெண்டாவது, நான் ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் கேரக்டர் பண்ணணும்னு ஐ எம் நாட் சீயிங் தட் டுடே. எனக்கு வந்து ஒரு 2 scene where women are shown in the right light, where they are shown strong, where they are shown the way they are in real life. இப்படி ஒரு 2 scene கூட ஒரு படத்தில் இருந்தீங்கன்னா I completely surrender and say okay to it. And I really want to play what women are in real life. You don't need an entire screen time to prove that. It just comes across in 1 or 2 scenes also. So எனக்கு அந்த 2 scene பிடிச்சிச்சுன்னா I say okay to the film. And definitely, yeah, it is a biopic, it's on somebody, but like I said, sometimes the driving force, the people behind that character are extremely important and play a very important part in his life
which need to be shown. இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் ஸோ விமனோட அவங்களோட கரியர் அண்ட் ஜாப் வந்து ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் கிட்ஸ் வந்து டோட்டலாக வந்து ஒரு ஹோல்ட் ஆகிடும். அதை தான் ரீசனாகவே சொல்லுவாங்க. பட் அக்கார்டிங் டு யூ ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் கிட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் பிஃபோர் மேரேஜ் பண்ண கேரக்டர்ஸை விட உங்களோட ரியல் லைஃப் ஃபிட்னஸ் இதெல்லாம் விட இப்போ உங்களோடது ஈவன் ஜென்ரலாக இருக்கிற விமனுக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக உங்கள் கேரக்டர்ஸ்லாம் ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இந்த பேலன்ஸ் எங்கே கொண்டு வந்தீங்க, எங்கே நீங்கள் இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க திஸ் இஸ் மீ அப்படின்னு? ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி ஐ met a lot of real life women, you know, மேரேஜ்க்கு அப்புறம் என்னோட மதர் இன் லா மை சிஸ்டர் இன் லா அது ஆர் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ஊர்லேருந்து நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ ஐ met the real kind of women then and I realized அவங்க இல்லைன்னா nothing runs, nothing works without them. So பசங்களோட படிப்பு இருந்தாலும் சரி or husband going for his job, you know, they are there behind. இந்த டப்பா சாப்பாடு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணுறதுலேருந்து everything, you know, even a child's fitness, everything has a mother behind it. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பார்க்கும்போது I realize okay, this is where I also belong. I am also in that zone and இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் ப்ளே பண்ணணும். And like I say, cinema has a lot to do with luck. It's just, it also comes to me and I am very very happy and lucky that I get to choose such kind of roles also. So I always feel along with your choices, luck is a very important factor. And ma'am, one question to you. I think you're in the second innings of your career and it's really working out well in different industries. Like Kaatal was a success and now Shaitan was a success and Srikanth is coming up. So yeah, of course. So now that, I mean, I think you're also stepping into the whole OTT world with Dabba Kaatal. So are you trying to, I mean, what is your game plan ahead? Because you're going to a different industry. Are you trying to make your mark spread across the world? Because OTT goes to every household. So what is your game plan ahead? Actually, I've never had a plan. நீங்கள் என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா I worked only 6 years. From my first film till marriage, it was only 6 years. And then I had a 7 years break. Then I came back and I worked over 5-6 years. அதுக்கப்புறம் there has been a 4 years break, COVID and another 1.5-2 years. Then suddenly there was one Malayalam film, I liked the script, I went ahead and did it. So எனக்கு வந்து there's no plan. Like I said, it's only a good film, a good story, a strong woman character in the film and something I relate to. So that, and it just falls. இப்போ டப்பா காட்டலுக்கு அப்புறம் நீங்கள் கேட்டிங்கன்னா I haven't signed anything. I'm waiting. So I like to wait for that film to come. I like to say no to films which don't have anything for me. I like to just work in what I really believe in. And a பசங்க வீட்டில் விட்டுட்டு போன ஷூட்டிங்க்கு, so it should be worth it for me. That's the only plan I have. There's no plan as such. I think all the right things go to her anyways. ஜோதிகா மேம், காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே மேம், அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. சூரரை போட்டில் வந்து நம்ம சூர்யா பிரதரே வந்துட்டு ஒரு பயோபிக்ல வந்து ப்ரோட்டகனிஸ்டாக நடிச்சிருப்பாரு. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயோபிக்ல ஒரு ப்ரோட்டகனிஸ்டாவே நடிக்கிறதா இருந்தால் யாரோட இது பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ட்ரீம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கதை கேட்குறப்போ ஐ டென்ட் நோ அபவுட் ஸ்ரீகாந்த் போல. ஐ ஒன்லி ஹர்ட் இட் த்ரூ த ஸ்கிரிப்ட் அபவுட் ஹிம் அண்ட் லேர்ன்ட் அபவுட் ஹிம் த்ரூ த ஸ்கிரிப்ட். ஸோ ஐ திங்க் லைக் துஷார் செட், there are a lot of unsung people whom we don't know about, and அவங்க பயோபிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். ஸோ I have no popular person in mind, but கண்டிப்பாக I'm waiting for something really special to come. Something I'm waiting, I'm hearing a lot of scripts and I'm just waiting for that special film to come for me to play a protagonist and take it forward. எப்போ தமிழுக்கு வர போறீங்க மறுபடியும்? நான் நிறைய கதைகள் கேட்குறேன். டெய்லி கேட்குறேன். That's why ஒரு மலையாளம் படம் I went ahead. I'm just looking for that one different film. I'm looking for something strong to do. So அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக I'm just open to any language, anything. I'm just ready to do the strong character. That's it. Thank you. வெயிட் பண்ணுறேன். ஜோதிகா மேடம், நிறைய சோசியல் ரெஸ்பான்ஸ் கதைகள் நிறைய பண்ணுவீங்க. இங்கே தான் மீனாட்சி சுந்தரம் நல்ல ஸ்ட்ராங்காக பேசுகிறீங்க, போல்டாக ஃபைட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் வந்தால் கையில் பவர் நிறைய இருக்கும். ஏன் வந்து நீங்கள் பாலிடிக்ஸ் வரக்கூடாது, அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா? யாருமே கேட்கலங்க. ஏதாவது கட்சியில் கேட்டால் நீங்கள் சேர்ந்துக்கிட்டீங்களா? இப்போதைக்கு பிளான் இல்லைங்க. என்னோட 2 பசங்க படிக்கிறாங்க. they are in 12th and giving board exams and நான் இப்போது அதையும் இந்த ஒர்க்லேயே பேலன்ஸ் பண்ணுறேன். I've come to fitness, so மெதுவாக ஒரு one step at a time, but politics no chance. மேடம், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம், நீங்கள் சோஷியல் அவேர்னஸ் எல்லாமே பேசுவீங்க. ஜோதிகா மேடம்னா எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷனு, சரிங்களா? ஒரு எலெக்ஷன் வரும்போது
ஒரு எலெக்ஷன் வரும்போது நீங்கள் வந்து ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சித்தாங்க. உங்களோட கருத்து, உங்களோட பதில்? வருஷம் வருஷம் ஓட் போடுவேன். சில டைம்ஸ் இல்லை ஆமாம் 5 வருஷத்துல சாரி. பட் ஐம் சேயிங் ஒரு சில டைம்ஸ் யூ கேன் பி அவுட் ஸ்டேஷன், சில டைம்ஸ் ஒரு வேலைக்கா வி கேன் பி அவுட், வி கேன் பி சிக். அது ஒரு it's it's like a private thing. Sometimes you're not always there in town also. So I don't know. Sometimes privately also we vote. As online kuda irukilla. So it's not always every time everything is publicized. There is a private side to life also. So I think we have to also respect that and give that space. ஜோதிகா மேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். 2 கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும். உங்களோட ஒர்க் அவுட் வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அவ்வளோ பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. ஸோ ஜென்ரலி ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி உங்களோட கெரியர் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க? பீப்புள்ஸ்க்கு பொதுவாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? விமன்ஸுக்கு ஃபிட்னஸ் பற்றி கேட்குறீங்களா? ஃபிட்னஸ் பற்றி ஜென்ரலாக லைஃப்பில் எப்படி இருக்கணும், ஒரு மோட்டிவேஷ்னலாக எப்படி இருக்கணும்னு என்ன நினைக்கிறீங்க? அது நிறைய சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. பட் ஐ திங்க் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கணும். யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். I think after marriage, we are responsible for the family. We are the spine of a family. But analo, there has to be a little bit time for yourself. Or 45 minutes fitness is very important. It's not about weight loss or it's not about looking good. It's about you living longer. It's about doing nariya vishangal panla, I think. So I feel I'm doing a lot of things after being fit. Ena portha varaikum cinema mattum is not my entire the way I see life and success. நீங்கள் எவ்வளோ வாழ்க்கை, how much have you lived your life is the question we have to ask ourselves. So இப்போ நிறைய ட்ராவல் பண்ணுறேன். I'm trying to do things which I didn't do in my younger days because I missed out because of work and family. I'm trying to accomplish all that. So I think life is a cycle and we have to fulfill everything. கடைசியில் we should say yeah, we have lived life. 25 years சினிமா ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா யாரோட டைரக்ஷன் உங்களுக்கு மிஸ் ஆகி போச்சுன்னு இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுறீங்க மேம்? நிறைய பேரோட ஒர்க் பண்ணலைங்க. ஐ ஆக்சுவலி இன் மை செகண்ட் இன்னிங்ஸ் ஐ ஆல் ஒர்க் வித் ஒன்லி நியூ டைரக்டர்ஸ் மோஸ்ட்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஒர்க் வித் மேபி அந்த சேஞ்ச் ஆல்சோ இங்கே வரணும் இல்லை. வி ஹாவ் டு ஹாவ் சம் பிக் டைரக்டர்ஸ் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸஸ். நிறைய பேர் ஆல்வேஸ் வி சி தி ஆக்ட்ரஸஸ் ஆர் ஒர்க்கிங் வித் நியூ டைரக்டர்ஸ். ஸோ I think it's time. If you see in all India circuit, we do have popular actresses working with or being in that position because they worked with new and the big directors and backing them. So I think under change kundu varnu actually. எங்கிட்ட கேட்டிங்கன்னா I haven't worked with many big directors in the second inning except Mani Ratnam sir. I think இப்போ வரக்கூடிய நியூ டைரக்டர்ஸ், நியூ ஹீரோயின்ஸ் பற்றி ஏதாவது ஃபியூ லைன்ஸ் சொல்ல முடியுமா? தமிழ் சினிமா சூப்பராக இருக்காங்க. ஐ திங்க் தேர் ஃபேபியூலஸ் அண்ட் ஐ திங்க் ஐ ஆல்வேஸ் லவ் நியூ டைரக்டர்ஸ். ஐ திங்க் எப்போவுமே தே கம் வித் நியூ சப்ஜெக்ட், வித் நியூ ஐடியாஸ். தியர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சினிமா இஸ் வெரி டிஃப்ரெண்ட். தே லைக் டு பிரேக் ரூல்ஸ், தே லைக் டு பிரேக் தி கிளீஷேஸ். ஸோ அண்ட் த ஆக்டர்ஸ் ஆர் ஃபேபியூலஸ். மேம், நெக்ஸ்ட் எப்போ இங்கே சூர்யா அண்ட் ஜோதிகா காம்போ எப்போ எதிர்பார்க்கலாம்? அந்த மாதிரி கதை வரலைங்க. வி ஆர் வெயிட்டிங். நாங்கள் இப்போ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஆல்மோஸ்ட் 10-15 years ஃபார் த ரைட் ஸ்டோரி டு கம். அந்த நல்ல கதை வந்துச்சுன்னா வி ஆர் வெயிட்டிங் டு ஒர்க் டுகெதர். பட் அப்படி எதுவுமே வரல. மேடம் ஃபிசிக்கல் சேலஞ்ச் உள்ளவங்களோட அந்த கதை மாதிரி இருக்குது. உங்களுக்கு பர்சனலாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு தொடங்கி அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருக்கா? ஏன்னா இப்போ சூர்யா சார் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் பண்ணுறாரு இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு இப்போ அவர் கூட நடித்ததுனால அவங்கள பற்றின ஒரு அவங்க லைஃப்பை பற்றி உங்களுக்கு என்ன கஷ்டன்றது தெரியும். ஸோ உங்கள் ஃபேமை வச்சு ஃபிசிக்கல் சேலஞ்சு உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு தொடங்கி அவங்களோட எதிர்காலத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற ஐடியா இருக்கா? கண்டிப்பாக the support always we want to have support, but avungalukku po we are with lot of NGOs. we're working towards, even in the promotions la we are working towards the fundraising for the blind. nariya vishayangal nadakudhu. But ஒரு இதில் பார்த்தீங்கன்னா I don't know if they actually even need anybody's help. நீங்கள் ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா I don't know if they really need a physical kind of help. But yes, நீங்கள் otherwise we are tying up with NGOs and working, and there are a lot of fundraisers happening and we are doing it towards the blind. Right now we are doing it as a group. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி of course முன்னாடி போயிட்டு definitely will work towards it again. Hi ma'am, Javed from Radio City. ஸோ ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க. லைக்
எனக்காக ஒரு கதை எழுதுகிற கிரியேட்டர்ஸ்க்கு வந்து லைக் எனக்காக கதை எழுதுகிற கிரியேட்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் என்னோட ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி ஒரு கதை எழுதுறீங்கன்னா ஐ வில் பி ஸோ ஹாப்பி டு ஸ்டெப் இன்னு சொன்னீங்கல்ல. ஸோ ஒவ்வொருத்தரையும் will you choose a script, what hook you to go ahead with it? With Srikanth? With Srikanth மட்டும் இல்லை, எல்லா ஸ்கிரிப்ட்ஸுமே இப்போவும் அப்கமிங்காக நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு what will hook you, the first point will hook you, yes I can go ahead அப்படின்ற மாதிரி விஷயங்கள். நான் சொன்ன மாதிரி it has to be a strong character. The age I am right now, I think it does depict a lot of strength. Women are very matured, strong, understanding, and it's a different phase of our life. So and the characters da varudhu actually. I'm happy with what is really coming, and it is very strong. So the strength of the woman, like I said, that I'm choosing the character based on that one.